வருண் தவானும் ஜான்வி கபூரும் லீட் ஆக்டர் நடிச்சிருக்க இப்போ வால் திரைப்படம் எப்படி இருக்கிறத சின்ன ரிவ்யூ தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்துடைய கதை என்னன்னா, ஜான்வி கபூருக்கும் வருண் தவானுக்கும் மேரேஜ் ஆனது நடக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினுக்கு ஃபிக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினியை வெளியே கொண்டு போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ யாராவது வெளியே முன்னாடி கொண்டு போனால் நம்ம ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், செல்ஃபிஷ் கேரக்டர் தான் வருண் தவான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ஜான்வி கபூர் இருந்தாலும் தன்னுடைய கணவன் மேல் ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால அவங்க எப்படி இருந்தாலும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. ஒரு சூழ்நிலை வீட்டில் இருக்கிற ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமும் யூரோப் போகிற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ 15 நாள் யூரோப் போகிறாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோவை பிடிக்காம டைவர்ஸ்க்கு நோட்டீஸ் கூட அப்ளை பண்ணி சைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு சான்ஸ் தரலாமே, ஹஸ்பண்டு கொஞ்சம் திருத்தி நம்ம லைஃப்குள்ளே வாழலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ போன அந்த யூரோப் ட்ரிப்பு இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சா இல்லை இவங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத நினைவாக இருந்துச்சான்றதான் படத்தோட நீதி கதை. ஸோ ஃபீல் குட் ட்ராமா மூவி, இன்னும் ஃபேமிலி சப்ஜெக்டை அழகாக எடுத்திருக்காரு இந்த படத்தோட டேரக்டர். ஸோ நானும் வருண் தவானோடைய ஆக்டிங்கும் ஜான்வி கபூர் ஆக்டிங்கும் நேச்சுரலாக இருந்துச்சு. எனக்கு இவங்க 2 பேரும் பேரை பக்காவாக வந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சி. திடீர்னு MX Play போய் பார்க்கும்போது இந்த படம் இருந்துச்சு. சரி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். 2023 ரிலீஸ் ஆன படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்குது. இப்போ MX Play ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் டைம் இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க. நான் சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ இதே மாதிரியான பல மூவி ரிவ்யூகள் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.